Hello friends, welcome to graphicgenie. இப்போ தான் நம்ம சேனலோட நியூ விசிட்டராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற செட்டிங் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஃபோட்டோஷாப் சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து பார்ட் 2 கிராக் எஃபெக்ட் வந்து இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா வந்து ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இது புரியும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிரெடிட் நான் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இந்த ஃபோட்டோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் கிரியேட் ஆர்ட்ன்ற ஒரு பேஜ் மூலிமா தான் பார்த்தேன். இது ரொம்ப நல்லா இருந்தது, அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு வந்து கிரெடிட் மொத்தம் அவங்களுக்கு தான் போய் சேரும். வேணுன்றவங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து அவங்க ஃபோட்டோஷாப் நல்ல ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து அவங்க மேக் பண்ணி போடுவாங்க. அவங்க வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஏற்கனவே இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த கிராக் எஃபெக்ட்லாம் அந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு புரியும், அதனால் அதை பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரோக் பார்த்தா தெரியும், அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த இடத்துலலாம் வந்து ஒரு விதமான கேலக்ஸி எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து இந்த ஃபோட்டோ வந்து கேலக்ஸி ஃபோட்டோ அதில் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து அதே unsplash.comலேயே வந்து எக்கச்சக்கமான கேலக்ஸி ஃபோட்டோஸ் கிடைக்குது. அவங்க அக்யூரேட்டாக எது யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு கேலக்ஸி இமேஜ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணும்போதே கேமரா ஃபில்ட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகணுன்ற செட்டிங்ஸ் எப்படி மேக் பண்ணுன்றதை சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள் முன்னாடி வீடியோவில், அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த செட்டிங் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஓப்பன் இமேஜ் கொடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா ஹை குவாலிட்டியாகவே இருக்கும், உங்களால் பார்க்க முடியும். நல்லா ஜூம் பண்ணியே காமிச்சா கூட பிக்சல் உடையாத இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல கூட ஃபைல் கொடுத்துட்டு ப்ளேஸ் எம்ப்ளாய் இதை கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். அதுக்காக வந்து நம்ம Ctrl+T கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த நார்மல்லேருந்து வேறு எதுக்குன்னா சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் இமேஜுக்கு எது கரெக்டாக ஒத்து போகுதுன்றத பார்த்து நம்ம அதை கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஓவர் எனக்கு செட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்ணாண்டோடி நம்ம கொடுக்கறதுக்காக இதை வந்து ஆல்ட் பிடிச்சிட்டே நம்ம லேயர் மாஸ்க் கொடுக்குறோம். கிளியராக போய்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெயிண்ட் ப்ரஷை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கர்லி ப்ளேஸ் க்ளோஸ் கர்லி ப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம சைஸை வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான டெக்னிக் தான். இந்த இடத்துல வந்து பிளாக் இருந்தால் நம்ம ஒயிட் யூஸ் பண்ணிக்கணும், இந்த இடத்துல ஒயிட் இருந்தால் நம்ம பிளாக் யூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே கலரிங் கொடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், கண்ணை சுற்றி நம்ம அப்படியே வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு வந்து அந்த கண்ணாடெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத இடத்த நீங்கள் ரிமூவ் பண்ணால்
இந்த இடத்த வந்து நம்ம பிளாக்காக மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இரேஸ் பண்ண ஆரம்பித்தா நீங்கள் பண்ண இடத்தெல்லாம் வந்து இரேஸ் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம வந்து லேயர் மாஸ்க் சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லைட்டாக இந்த இடம்லாம் தெரியணுன்னா ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு அப்படியே ட்ரா பண்ணுங்கள். அந்த இடம்லாம் லைட்டாக மாறிடும். இதே மெத்தட் நம்ம ஃபுல்லாக பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்றது. இந்த நோஸ் அந்த ஒண்டி நம்மளுக்கு ரொம்ப டார்க்காக கிடைக்கல. அதுக்காக இதே மாதிரி இன்னொரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து பிளேஸ் எம்ப்ளாய்ட் கொடுத்து எடுத்துக்கிறேன். அதே ஓவர்லே கொடுத்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹால்ட்டை பிடிச்சினா நம்ம லேயர் மாஸ்க் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அது கொடுத்தது ஒர்த்தாக தான் தெரியுது. ஏன்னா வந்து எல்லாம் கலர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஓரத்துலலாம் நம்ம ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது பார்க்கறதுக்கு. அதுக்காக என்ன பண்ணிக்கிறோன்னா ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறோம். ஒரு 30ல் வச்சு பார்க்கலாம். அந்த இடம்லாம் கொஞ்சம் ரஃப் பண்ண கரெக்டாக ஆகுதான்றத. இந்த இடம் மறக்காத வந்து ஒயிட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரஃப் ஆகும். சாரி, பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த இடத்துல பிளாக் இருக்குது. கரெக்டாக ரஃப் பண்ணிட்டோம். அந்த கண்ணெல்லாம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே லென்ஸு வைக்கணும். அது வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக என்ன பண்ணிடணும்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்டில் போய்ட்டு கொஞ்சம் க்ரியேட் மாஸ்க் கொடுத்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்ல சேஞ்சஸ் தெரியுது, நல்ல பிரைட்னஸாக ஆகுது. ஆனால் வந்து ரொம்ப பிரைட்னஸாக இருந்தால் இப்போ நம்ம லென்ஸு வைக்கும் போது அது பிரைட்டாக தெரியாது. இது கீழே இருக்கிறதுலாம் பிரைட்டாக தெரியும் போது அந்த லென்ஸு வண்டி நல்லா பளிச்சுன்னு தெரியாது. அதுக்காக வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா கர்வ்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். கர்வ் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்னஸ் அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். பாருங்கள், அந்த இடம் நல்லா கொஞ்சம் ஒயிட்னஸாக இருந்ததுன்னா பிளாக்னஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. உள்ளே இருக்க லென்ஸு இப்போ சேஞ்ச் பண்ணோம். நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், செகமான வீடியோ ஐயில் இருக்க லென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதுக்கு. ஐ பட்டன் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வந்து சிம்பிளாக வந்து நம்மளுடைய ஐயோட லென்ஸ் இருக்கிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா வந்து ஃபோட்டோலாம் போடும்போது அந்த ஐ வண்டி நல்லா வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அது நல்லா உதவும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வீடியோலாம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு நியூ லேயர் எடுத்துக்கிறோம். எனக்கு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது கரெக்டாக ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க, ஒரு நல்ல ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டு பெயிண்ட் ப்ரெஷ்ஷை அந்த கண்ணுக்கு அளவு செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாக செலக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு கண்ணும் கொடுத்துட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம ஓவர்லே கொடுக்கணும். எது உங்களுக்கு நல்லா பளிச்சுன்ற மாதிரி காமிக்கிற மாதிரி பாருங்கள். சாஃப்ட் லைட்டும் செட் ஆகும், ஹார்ட் லைட்ஸ் கண்டிப்பாக செட் ஆகாது. ஓவர்லே
சாஃப்ட் லைட். ஓவர்லே சாஃப்ட் லைட் செட் ஆகுது. நம்ம வந்து சாஃப்ட் லைட் கொடுத்து பார்க்கலாம். இப்போ இதை வந்து லேயர் மாஸ்க் கொடுத்துக்கலாம். ஆல்ட் பிடிச்சி ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா ப்ளூ கலரில் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதிலே நம்ம பிரைட்னஸ் ஆட் பண்ணணும். அதே கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டு பிரைட்னஸ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கர்வ்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். நல்ல சேஞ்சஸ் தெரியுது. வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளாட்டன் இமேஜ் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் வேணும்னு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்டரில் போய்ட்டு கேமரா ஃபில்டரை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். இது நம்மளுக்கு எப்படி வேணுன்றதை பொறுத்து நம்மளாக சேஞ்சஸ் பண்ணிக்கிறது தான். அதனால் இது வந்து அக்யூரேட்டாக நம்ம பண்ணுறதுலாம் கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்த்து பண்ணுறதுலாம் கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் இமேஜுக்கு எப்படி வேணுன்றதை பொறுத்து நம்மளாக பண்ணிக்கிறது தான். இப்போ உங்களுக்கு நல்ல சேஞ்சஸே தெரியும். இப்போ கொஞ்சம் மீடியமான பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தது ஒரு விதமான விண்டேஜ் ஃபோட்டோ மாதிரி ஆயிருக்கும். ஒரு நல்ல சேஞ்சஸ் அவுட்புட் கிடைக்கணுன்னா நீங்கள் பண்ணி முடித்தோடனே கேமரா ஃபில்டரை கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். யாரெல்லாம் இந்த 2 பார்ட் பார்த்தீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு மேனிப்புலேஷனில் நீங்கள் 3 விஷயம் கற்றுருந்துருக்கலாம். முதல் வந்து கிராக் எஃபெக்ட் எப்படி நீங்கள் வந்து உருவாக்குறதுன்றத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவரில் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜ் வந்து நம்ம ஃபேஸில் பண்ணுறது. இது ஒட்டி கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி ஓவரில் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டூ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எதனா ஒரு ஃபோட்டோ இல்லை வந்து ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம மூஞ்சியை வந்து நம்ம மெச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஓவரில் வச்சு நம்ம எக்கச்சக்கமான விஷயம்லாம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணுக்கு எப்படி லென்ஸ் ஏற்றத்துன்றதை பார்த்துப்பீங்க. அதே மாதிரி லென்ஸ் வந்து இந்த மெத்தட் ஒண்டி கிடையாது. இது மாதிரி 2-3 எஃபெக்ட்லாம் கூட இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்கும், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி மேனிப்புலேஷன்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.